Tier 10 students, Unit 6, சயின்ஸில் நியூக்ளியர் பிசிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், அதில் ஹைட்ரஜன் பாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் ஸ்டெல்லார் எனர்ஜியில் நடக்குது. அதாவது ஆல் ஸ்டார்ஸ், இன்சைட் த ஆல் ஸ்டார்ஸ், சூரியன்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எனர்ஜி என்னென்னா, அந்த எப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னா அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். இப்போ சூரியன்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒளியை வீசிக்கிட்டு இருக்கு, வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன, எப்படி இந்த ஆற்றலும் ஒளியும் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். வாங்க உள்ளே பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெல்லர் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா விண்மீன்கள் ஆற்றல், விண்மீன்களின் ஆற்றல். விண்மீன் அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம கேலக்சியில் நம்ம பிளானட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்கிறது என்னது, சன், சூரியன் தான் நமக்கான ஸ்டார். அது இரவில் தெரியக்கூடிய மற்ற அனைத்து நட்சத்திரங்களுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூரியன்கள் தான். இரவில் வானத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களுமே சூரியன்கள் தான். ஒவ்வொரு சூரியனுக்குள்ளும் தொடர்ச்சியாக வெப்பமும் ஒளியும் ஆற்றலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போ அங்கே ஏதோ சம்திங் ப்ராசஸ் நடக்குது. அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதான் அவங்க சொல்கிறாங்க ஸ்டெல்லர் எனர்ஜி. The stars like our sun emit a large amount of energy in the form of light and heat. This energy is termed as the stellar energy. Where does this high energy come from? எங்கேருந்து இந்த ஆற்றல் வளதும் வருது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. All stars contain a large amount of hydrogen. The surface of temperature of the star is very high, which is sufficient to induce fusion of the hydrogen nuclei. நம்முடைய சன்னில் வந்து எனர்ஜியும் லைட்டும் தொடர்ச்சியாக வருது, ஹீட்டும் வருது. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்டெல்லர் எனர்ஜின்னு பேர். வேர் டஸ் திஸ் ஹை எனர்ஜி கம் ஃப்ரம்? எப்படி இவ்வளோ ஆற்றல் உள்ளேருந்து வெளில வருது? ஆல் ஸ்டார்ஸ் கண்டெயின் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா நட்சத்திரங்களுக்குள்ளும் எல்லா ஸ்டாருக்குள்ளும் என்ன இருக்குது, அதிகப்படியான எண்ணிக்கையில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. The surface of temperature of the star is very high, 6000 டிகிரி இருக்கும். நம்ம சூரியனுடைய புறப்பரப்பு எப்படி இருக்கும், 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜனும் ஹீலியமாக மாறும். எப்போ சார், எப்போ இது என்னாகும், சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்கிறதுனால மீண்டும் என்னாகும், ஹைட்ரஜனே உருவாகிடும். நமக்கு அது கொடுக்கல, நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க. ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறும். மறுபடியும் ஹீலியம் என்னமாகும்னா ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் இந்த ப்ராசஸ் சைக்கிளிக்கில் நடக்கிறதுனால தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஸ்டெல்லர் எனர்ஜி எமிட் ஆகிக்கிட்டு இருக்கு. The surface temperature of the star is very high, which is sufficient to induce the fusion of hydrogen nuclei. அப்போ அந்த டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகுது. The fusion reaction that takes place in the கோர்ஸ் ஆஃப் த சன், அப்படி மையப்பகுதியில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட் இன் ஆன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கால்ட் எ ஸ்டெல்லர் எனர்ஜி. அதனால தான் எல்லா ஸ்டார்லையும் அதிகப்படியான ஆற்றல் வெளிப்படுது. அதனால அதுக்கு என்ன பேர், ஸ்டெல்லார் எனர்ஜின்னு பேர். தஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆர் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இன் த சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ். எல்லா சூரியன்களுக்குள்ளும் எல்லா ஸ்டாருக்குள்ளும் தொடர்ச்சியாக ஆற்றல் வெளிப்படுவதற்கு முக்கியமான அடிப்படை காரணமாக இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அடிப்படையாக அமைகிறது. அப்போ என்ன எழுதணும், ஸ்டெல்லர் எனர்ஜினா ஒன்றும் இல்லைங்க, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இன்சைடு த சன், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் இஸ் ஆர் எமிட்டட், இந்த எனர்ஜி இஸ் கால்ட் ஸ்டெல்லர் எனர்ஜி. இதுதான் சிம்பிள். எல்லா சூரியனுக்குள்ளேயும் ஸ்டாருக்குள்ளேயும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால லைட்டும் ஹீட்டும் வெளில வருது. அப்போது அங்கே என்ன தகுந்த சூழல் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் இருக்குது. ஏன், இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எது யூஸ் ஆகுது, ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் ஆல்ரெடி கண்டெயின் ஆஃப் த ஸ்டார்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கடுத்து என்ன கண்டிஷனு, அதிகப்படியான ஹீட் இருந்தால் தான் என்ன ஆகும், ஃபியூஸ் டுகெதர், ஒன்றோட ஒன்று சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இல்லை 6000 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, அதனால ஒன்றோட ஒன்று சேர்ந்துருது. அவ தொடர்ச்சியாக ஆற்றலை வெளிப்படுது. நம்ம சூரியன்களுமே இன்னும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர்ப்போடு இருக்கும்.
ஒரு காலத்தில் அது என்னது முற்றிலும் ஆற்றலை வெளிப்பட்டு என்னது 0 ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கேலக்ஸி அழிஞ்சு போயிடும், எல்லா பிளானட்ஸும் அது உள்ளே போய் விழுந்துடும். ஓகேங்களா? இதுக்கு அது என்னக்கும் அதெல்லாம் ஒரு ஃப்ளாக் கோலாக அது மாறும். வாங்க நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஹைட்ரஜன் பாம். இது ஒரு ஆட்டம் பாம்போட பல மடங்கு வீரியம் மிகுந்தது, அதிகப்படியான அழிவை தரக்கூடியது. ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். 1 மார்க். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது, நல்லா கவனிங்க. இதை வந்து அடிக்கடி பப்ளிக்கில் 1 மார்க்கில் கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த நியூக்ளியர் ரியாக்டர். அணுக்கரு உலைகளில் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஆட்டம் பாம் அண்ட் ஸ்டெல்லர்ஸ் எனர்ஜி. சூரியன்கள்லையும் ஹைட்ரஜன் பாம்லையும் எதை பயன்படுத்துகிறோம்? இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதில் சார் மோர் எனர்ஜி ரிலீஸிங் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் அதிகப்படியான எனர்ஜி வெளிப்படும், அது தெரிஞ்சுக்குங்க. A hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb which creates a high temperature and pressure required for fusion when it explodes. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்பில்ட்டாக என்ன இருக்கும் இந்த ஹைட்ரஜன் பாம்புக்கு உள்ளேயே? ஆட்டம் பாம் இருக்கும். என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் பாம்பை வந்து போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எதை போடுவாங்க? ஒரு ஆட்டம் பாம் போடுவாங்க இன்பில்ட்டாக. அது போட்ட உடனே அதிகப்படியான டெம்பரேச்சர் வரும். அது பக்கத்தில் இன்னொரு ஹைட்ரஜன் பாம் போடும் பொழுது அந்த ஆட்டம் பாம்பில் உள்ள டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் பாம்பில் உள்ள ஹைட்ரஜன் என்னாகும்? ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தும். Then fusion takes place in the hydrogen core and leads to the release of a very large amount of energy in an uncontrolled manner. The energy released in a hydrogen bomb or fusion form is much higher than that released in an atom bomb or piston bomb. ஒரு அணுக்கரு பிளவின் போது உருவாக்கக்கூடிய ஆட்டம் பாம்பை விட ஹைட்ரஜன் பாம்பில் அதிகப்படியான எனர்ஜி வெளியிடும், அன்கண்ட்ரோல் மேனரில் நடக்கும். அப்போ இன்ஃபில்ட்டாக ஹைட்ரஜன் பாம்புக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். Hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb which creates a high temperature and pressure required for fusion when it's exploded. அப்போ என்னாகும்? அந்த வெடிப்பில் தான் என்னாகும்? இது ஒன்றோட ஒன்று இணைந்து அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தும். ஓகே, அடுத்த ஒரு மார்க் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாம் மோர் எனர்ஜி ரிலீசிங் கம்பேர் தென் ஆட்டம் பாம், அல்லது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மோர் எனர்ஜி ரிலீஸ் இன் ஏ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகே, சிம்பிள். ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க, நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சில சமயங்களில் நியூக்ளியர் ஃபியூஷன் கேட்டால் நீங்கள் இதே மாதிரி எழுதுங்க. சில பேர் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் இந்த இடத்துல போட்டுருவாங்க, நியூக்ளியர் ஃபியூஷன் இங்கே எடுத்து எழுதிடுவாங்க, ஃபியூஷன் உள்ளதை ஃபியூஷன் எழுதுவாங்க, ஃபியூஷனுக்கு உள்ளதை ஃபியூஷன் எழுதிடுவாங்க. அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஃபியூஷனை ஃபஸ்ட் எழுதி ஃபியூஷனை அப்புறம் எழுதுங்க. சில சமயங்களில் குழப்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபியூஷனை போட்டு ஹெட்டிங் போட்டுருவீங்க. அவங்க கொடுத்துருக்கனால உள்ளதெல்லாம் ஃபியூஷன் எழுதுவீங்க, இங்கே ஃபியூஷன் எழுதிட்டு ஃபியூஷனாக எழுதுவீங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அதுனால தான். ரைட், ஃபியூஷன் ரியாக்ஷனில் பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் ஆர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் எ ஹெவியர் நியூக்ளியஸ் into two smaller nuclei is called nuclear fission. ஒரு கனமான ஹெவியான ஒரு நியூக்ளியஸ் வந்து 2 ஸ்மாலர் நியூக்ளியை அப்படியா பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியங்கிறது என்னது? ப்ளூரல் ஃபார்ம், 2 நியூக்ளியை உடைகிறது. நியூக்ளியஸ் என்னது? ஹோல். ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் 2ஆக உடைஞ்சா நியூக்ளியர் ஃபிஷன். அதுக்கு ஆப்போசிட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 lighter nuclei to form a heavier nucleus. நியூக்ளியர் ஃபியூஷன் கேன் பி பர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். சாதாரண வெப்பநிலையே இது என்னாகும்? எனக்கு வெடிச்சு செதறும். எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் நீடட். இது நடக்கணும்னா, அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா அதிகப்படியான டெம்பரேச்சரும் மிக அதிகமான ப்ரெஷரும் தேவைப்படுகிறது. ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். நியூக்ளியர் ஃபியூஷனில் ஆல்பா ரே வரும், பீட்டா ரே வரும், காமா ரே வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆல்பா ரேஸ், பாசிட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரினோஸ் ஆர் எமிட்டட். இதில் வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஆல்பா, பாசிட்ரானு, நியூட்ரினோ வெளிப்படும். இதில் பாருங்கள், ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன்ஸ்
This triggers the mutation in the human gene and causes genetic transform disease. முக்கியமானது இந்த அணுக்கரு பிழைவில் வரக்கூடிய முக்கியமான ரேடியேஷன் என்ன காமாரே, அது ஒரு ட்ரிகர்ஸாக அமைது. ட்ரிகர்ஸ் த மியூட்டேஷன் ஆஃப் த ஹியூமன் ஜீன், மனித உயிரினத்துடைய ஜீன்களை பாதித்து அது அடுத்தடுத்த தலைமுறையில் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் டிசீஸை உண்டாக்கும். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் கை கால் உடையுது அல்லது கை கால் போச்சுன்னா அவர் கல்யாணம் பண்ணும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக இல்லாமல் பிறக்கும். ஒரு பிறவியிலேயே ஊனமாக ஒரு ஊமையாக பிறந்த ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வாய் நன்றாக பேசும், ஊமையாக இருக்காது. ஆனால் இந்த காமாரேஸ் தாக்கத்தினால் ஒரு ஊனமடைந்தால் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஊனமாகத்தான் பிறக்கும். இதுதான் இதோடைய பெரிய மைனஸ். Fission leads to emission of gamma radiation. This triggers the mutation in the human gene. தலைமுறையாக அந்த ஹியூமன் ஜீனை பாதிச்சு அது மியூட்டேஷன் அடுத்த தலைமுறை கடத்தப்படும். காசிய ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் டிசீஸை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் நியூக்ளியர் ஃபிஷனில் ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் எமிட்டட். அந்த சமயத்தில் இறப்பார்கள். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரேடியேஷன்ஸ் காமாரே வர்றதுனால அது தலைமுறை தாண்டி ஏற்படக்கூடிய நோய்களை ஏற்படுத்தாது நியூக்ளியர் ஃபியூஷனில். இந்தியாவில் ஹைட்ரஜன் பாம் இருக்குன்னு அப்துல் கலாம் சொன்னார், இல்லைன்னு ஒரு சொன்னாங்க, இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரியலை. வளர்ச்சி அடைந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாட்டையுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் பாம் இருக்குது. அடுத்து கவனிங்க, டு யூ நோ, இதில் ஒன்று நல்லா இதை கவனிச்சுக்கணும், எல்லாம் ஒன் மார்க்கில் இதை கேட்பாங்க. சன் fuses about 620 million metric tons of hydrogen each second. 620 million metric tons of hydrogen each second and radiates about 3.8 into 10 to the power of 26 joule of energy per second. அப்போ ஒரு செகண்டுக்கு 3.8 into 10 to the power of 26 joules எனர்ஜியை என்ன பண்ணுது, நம்முடைய சன் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு எவ்வளவு மெட்ரிக் டன் எடுத்துக்கிறது பாருங்களேன். 620 மில்லியன், 620 இன்ட்டு 10 லட்சம், மில்லியனா என்னது, 10 lakhs. அவர் 620 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈச் செகண்ட் அண்ட் ரேடியேட்ஸ். அப்போ அவ்வளோ ஹைட்ரஜன் என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. when this energy is radiate towards the earth it decreases in its intensity. அங்கேருந்து வந்து when this energy is radiate towards the earth, அங்கேருந்து என்னது நமக்கு எனர்ஜி ரேடியேட் ஆகி இங்கே வருது. மிக அதிகமான தொலைவில் இருக்குது. 2 பிளானட்ஸ் தானே, 3வது பிளானட் எர்த்துக்கு வரும்போது அதோட இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி குறையுது. அப்போ பக்கத்துலாம் போகவே முடியாது. when it reaches the earth its value is about of 1.4 கிலோஜூல் per யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். நமக்கு வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி பாருங்கள். இன்டென்சிட்டி என்னது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வருங்க தான் என்னது இன்டென்சிட்டி, எனர்ஜி வருங்க தான் இன்டென்சிட்டி. அப்போ வேல்யூ இஸ் அபவுட் 1.4 கிலோஜூல் per யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். எல்லா பிளானட்ஸுக்குமே போகுது. அப்போ நம்ம வர பிளானட்ஸ் நம்ம எடுத்துக்கு வருது 1.4 கிலோஜூல் per யூனிட் ஏரியா வருது. அப்போ நம்ம பூமிக்கு மிக குறைந்த அளவில் தான் வருது. பக்கத்தில் உள்ள பிளானட்ஸ்லாம் வசிக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்போ இந்த நம்முடைய 9 பிளானட்ஸில் ஏலியன்ஸ் இருக்கான்னு நீ கேட்டிங்கன்னா எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த 8 பிளானட்ஸ்லையும் என்னது எந்த உயிரினமும் இல்லை. வேறு ஸ்டார்ஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டார்ஸ் வந்து எக்கச்சக்கமான பிளானட்ஸ் ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுது. அந்த பிளானட்ஸில் நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் 99% இருக்குங்கிறது தான் எல்லா சயின்டிஸ்டோடைய கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் வரும் ஏலியன்ஸ் வர மாதிரி. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸ்லாம் அப்படி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் என்ன முக்கியமான ரீசன் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய சூரியன்கிறது கோடிக்கணக்கான சூரியன்களில் ஒரு சூரியன், அவ்வளவுதான். நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு 8 பிளானட்ஸ் அதில் எர்த்து அதில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உயிரினங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 8 பிளானட்ஸுக்குமே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் கிடையாது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களையும் சுற்றி கோடிக்கணக்கான பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பிளானட்ஸில் உயிர் வாழ தகுந்த சூழல் உடைய பிளானட்ஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பல்வேறு விதமான உயிரினங்கள் வாழலாம் என்பது நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை போய் பார்க்க முடியலை, அதுவும் நம்மளை பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே போகிறதுக்கு நமக்கு வாகனம் வெஹிக்கிள்ஸ் இல்லை, ராக்கெட்ஸ் கிடையாது, அவ்வளோ எரிபொருளை நிரப்ப முடியாது.
நம்மளால் போக முடியாதுங்கிற காரணத்துக்காக இல்லைங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இயற்பியல் விதிகள் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏலியன்ஸ்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னது கருத்து. நம்ம கேலக்சியில் நம்ம இதில் சோலார் சிஸ்டத்தில் இல்லை, அதை நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்மாக சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குங்க, இது 5 மார்க்கில் 7 மார்க்ஸில் கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, இது அப்படியே 12லேயும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு கொஸ்டின், அருமையான கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்ப எளிமையாக புரிஞ்சக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். பாருங்கள், யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. மெனி ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் ரேடியோ ஆக்டிவிட்டி. Thus radio isotopes have found wide variety of application in the fields of medicine, agriculture, industry and archaeological research. ஐசோடோப்னா என்ன, அட்டாமிக் நம்பர் சேம் ஆகும், அதாவது எலக்ட்ரான் அது புரோட்டான் நம்பர் சேம் ஆகும். மாஸ் நம்பர் புரோட்டான் நியூட்ரான் உடைய சேர்ந்து சொல்லக்கூடிய மாஸ் நம்பர் டிஃபராகவும் இருந்தால் அது என்னது ரேடியோ, இது ரேடியோ ஐசோடோப்ஸ். எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், எலமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், சோடியம் 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 அப்படி இருக்கும். ஆனால் அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஹைட்ரஜன் 1 1 1 2 3 இருக்கும். மாஸ் நம்பர் என்ன இருக்கும், 1H1 1H2 1H3. அதாவது என்னது அட்டாமிக் நம்பர் சேம் ஆகும், மாஸ் நம்பர் 1 2 3 இருக்கும். சோடியத்தில் பார்த்தா 11 சோடியம் 23, 11 சோடியம் 24, 11 சோடியம் 22 இப்படி இருக்கும். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ளது எதெல்லாம் ரேடியேஷன்ஸை கொடுக்குதோ அதுக்கு என்ன பேர், ரேடியோ ஐசோடோப்ஸ்னு பேர். இதோடைய பயன்பாடுகள் என்னது, வெரைட்டி ஏரியாவில் இது பயன்படுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்கு, மெடிசன் கொடுத்துருக்கு, இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கு, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் கொடுத்துருக்கு. என்னென்னு வாங்க பார்த்தரலாம். அக்ரிகல்ச்சர் நம்ம என்னது ரொம்ப ஒரு முக்கியமானது. அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் எந்த அளவில் இது பயன்படுது அப்படிங்கிறது தான். இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் பாஸ்பரஸ் 32 முக்கியமானது. பாஸ்பரஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். என்னது, ஈல்ட் அண்ட் கிராப்ஸ், அதோடைய விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு பாஸ்பரஸ் பயன்படுகிறது, அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. The radiations from the radioisotopes can be used to kill the insects and parasites and prevent the wastage of agricultural products. என்ன சொல்கிறாங்க, ரேடியோ ஐசோடோப்பு சின்ன சின்ன பூச்சிகளை கொள்வதற்கு பயன்படுகிறது. அடுத்து பாராசைட், அதோடைய நோய்களை கொள்வதற்கு பயன்படுகிறது. prevent the wastage of agriculture ப்ராடக்டை முன்கூட்டியே சேமித்து வைக்க பயன்படுது. இந்த பாஸ்பரஸ் 32 எப்படி சார் இதெல்லாம் பயன்படுதுன்னா, இந்த பாஸ்பரஸ் 32 இன்கார்பரேட்டட் வித் ஃபெர்டிலைசர், ஏதாவது உரத்தோட கலந்து இந்த பாஸ்பரஸை சேர்த்து போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு அந்த உரங்களுக்கு பேர், நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ், அதான் அது கலப்பு உரம் அல்லது காம்ப்ளெக்ஸ் உரம் அப்படிம்பாங்க. அதுதான் அது நடவு நடும்போது போடுவாங்க, அல்லது தென்னம்பிள்ளைக்கு வைப்பாங்க, 3 சத்தும் கலந்து உள்ள மாதிரி. இந்த பாஸ்பரஸ் ஐசோடோப்பு உரங்களை இப்போ வந்து உரத்தோடு சேர்ந்து கலந்து போட்டோம்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ் இன்க்ரீஸிங், அதோட விளைச்சல் அதிகரிக்கும், மகசூல் அதிகரிக்கும், ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த என்னது சின்ன சின்ன பூச்சிகளையும் நோய்களையும் தடுக்கும். அதுக்கடுத்து என்னது சில ப்ராடக்டை பதப்படுத்தி வைக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணி வைக்கலாம். சர்டைன் பெரிஷபிள் cereals exposed to radiations remain fresh beyond their normal life, enhancing the storage time. நல்லா கவனிங்க, இது பெரிஷபிள் அப்படின்னா என்ன, என்னதுன்னா நம்ம வந்து ஒரு கெட்டு போகக்கூடிய அழிவு போகக்கூடிய காய்கறி எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ் இதெல்லாம் இருக்கிறது கெட்டு போகிற சீக்கிரம் அழுகி போயிடும். அப்போ என்னது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஸ்ட் டு த மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அது நீண்ட காலங்களுக்கு சேமித்து வைக்க முடியும். எப்படி சார், எப்படி அழுகுது காய்கறியெல்லாம், பாக்டீரியாஸ் ஆர் ஃபங்கைஸ் போய் அதை அஃபெக்ட் பண்ணி அதை கெட்டு போக வைக்கிது, அழுகி போக வைக்கிது. இப்போ ரேடியேஷன்ஸை கொடுத்துட்டா என்னாகும், அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அதில் போய் அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிருமிகளை கொன்றும். அப்போ வெரி ஸ்மால் டோசேஜ் ஆஃப் prevent sprouting and spoilage of onions, potatoes and crabs. என்னது முக்கியமான விதைகள் சேமித்து வைக்க முடியும். ஏன், அது வரக்கூடிய பாக்டீரியாவில் என்ன பண்ணும், கொன்னுரும். அப்போ பாக்டீரியாவால் அந்த என்னது அந்த பொட்டேட்டோஸையும் ஆனியனையும் போய் தாக்க முடியாது. அப்போ நீண்ட காலத்துக்கு சேமிக்க முடியும். அப்போ இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போசர் டு த பொட்டேட்டோ அண்ட் ஆனியன்ஸ், அது நல்லா ஜாபம். வெரி ஸ்மால் டோசேஜ்,
கொஞ்சமாக டோஸ் கொடுத்தா தான் என்னாகும், ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும். அப்போ மிக குறைந்த அளவு கொடுக்கப்பட்டு நீண்ட காலத்துக்கு நம்மளால நம்மளுடைய சேமித்து வைக்க முடியும். அடுத்து மெடிசன் ஃபீல்ட். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் தெரபி. நோயை கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து அதுக்கு மருத்துவம் செய்கிறது, ரெண்டுக்குமே இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் பயன்படுது. ரேடியோ isotopes are used as tracers to diagnose the nature of circulatory disorders of blood, defect of bone, metabolism, to locate tumor etc. மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது டிஸார்டர், அல்லது செல்லுடைய ஆர்பிசி எல்பிசி வந்து அதில் டிஸார்டர் ஆயிருந்தாலோ, அளவோட கூட குறைச்சிருந்தாலோ என்ன பண்ணலாம், அல்லது கட்டிகள் இருந்தாலோ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். சம் ஆஃப் த ரேடியோ ஐசோடோப்ஸ் விச் ஆர் யூஸ்டு ட்ரேசர்ஸ் ஆர் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ எந்தெந்த இது எதில் பயன்படுதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே பாருங்கள், ரேடியோ சோடியம் 24 is used for the effective functioning of heart in blood, block in blood vessels. இதயத்துடைய ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு ரேடியோ சோடியத்தை பயன்படுத்துகிறோம். ஏதாவது பிளாக் இருந்தால் கூட இந்த ரேடியோ சோடியம் என்ன பண்ணும், ஹீட்டை ஏற்படுத்தி அந்த பிளாக்கை கரைக்கக்கூடிய வழியை செய்யும். அப்போ ரேடியோ ஐசோடோம்னா நம்ம என்ன ஆகும் வரணும், ஹார்ட் ஃபங்க்ஷன் எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் தெரபிக்கும் பயன்படுத்தலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். அடுத்து ரேடியோ அயோடின் 131 இஸ் யூஸ்டு டு க்யூர் காய்டர். காய்டர்னு என்னங்க, அந்த தொண்டையில் கழுத்து கலலை அப்படிம்பாங்க, முன் கழுத்து கலலைம்பாங்க. எப்படின்னா அந்த அயோடின் சத்து யாருக்கெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கழுத்தில் உள்ள தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும், வீங்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடாதவங்களுக்கு, அயோடின் உப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரும். இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறோம், பக்கத்தில் வந்து கடற்கரை இருக்குது, மீன்கள் இருக்குது, நம்ம உப்புகளை சாப்பிட்றோம். சில நாடுகளில் கடற்கரை இல்லாத, கடல் மீன்கள் சாப்பிடாத, அயோடின் போதுமான அளவு சத்து அதிகமாக எடுத்துக்கூடாது, சத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா வெஜிடேரியன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாகும், தைராய்டு கிளாண்டுக்கு தேவையான அயோடின் கிடைக்காம முன்கழுத்து கலையில் அந்த வீங்க ஆரம்பித்து கழுத்து அப்படியே ஒப்பிடுங்க, பெருசாக வந்துடும், அப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்ன, காய்டர் அப்படின்னு பேர். அந்த காய்டரை எது க்யூர் பண்ணுதான், இந்த அயோடின் 131ங்கிற ஐசோடோப்ஸ். அப்போ அதோடைய என்னது ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பயன்படுது, தெரபிக்கு பயன்படுது. அடுத்து ரேடியோ அயோடின் இஸ் Fe59 இஸ் யூஸ்டு டு டயக்னோஸ் அனிமியா அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் த சேம் ஆனமிக் பேஷண்ட்ஸ். அப்படின்னது இரத்த சோகை. வெள்ளையாக இருப்பாங்க, ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சோவை பிடிச்சிருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அவங்க நாக்கெல்லாம் நீட்டினா அப்படி கோடாக இருக்கும். ஒரு எதையுமே என்ன சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார்மாங்க, என்னடா படிச்சியா, என்னத்தை படிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட், ஹீம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் இரத்த சோகைன்னு பேர். இந்த ஹீம் என்ன பண்ணும்னா உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கண்டக்ட் பண்ணுற வேலையை அது செய்யும். அப்போ அந்த ஹீமோடைய அளவு, ஹீமோகுளோபின் சொல்கிறோம்ல, ஹீம்னா இரும்பு, அது கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன வரும், இரத்த சோகை வரும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீமோகுளோபின் 10 to 12, 12 to 14 நம்ம என்ன பண்ணுவாங்க, அளவு மினிமம் 10க்கு மேலே இருக்கணும். சில பேருக்கு 8, 9 தான் இருக்கும். அவங்க எல்லாமே ஆனமிக் பேஷண்ட்ஸ் தான். அவங்க ரொம்ப கம்மியானா அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண எதை பயன்படுத்தலாம், ரேடியோ அயன் Fe59 பயன்படுத்தலாம். அடுத்து ரேடியோ பாஸ்பரஸ் P32 யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீஸ். பாஸ்பரஸ் 32 இதுக்கு பண்ணணும், அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்தலாம், அல்லது ஸ்கின் டிசீஸுக்கும் சொரிசிறங்குக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். ரேடியோ கோபால்ட் 60 அண்ட் ரேடியோ கோல்டு AU198 ஆர் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். ஸ்கின் கேன்சருக்கு கோபால்ட்லேருந்து என்ன வரும், இந்த ஏயு தங்கத்துலேருந்து என்ன வரும்னா காமா ரைஸ் வரும். இந்த காமா ரைஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, புற்றுநோய்களை தீச்சு எடுத்துருவாங்க. அப்போ புற்றுநோய் சிகிச்சைக்கு இந்த ரேடியோ கோபால்ட்டையும் என்னது ஆரம் கூட கோல்டு 198 பயன்படுத்துகிறோம்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா radiations are used to sterilizing surgical devices as they can kill the germs and microbes. அடுத்து அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அந்த கிருமிகளை கொல்வதற்கு இதை பயன்படுத்துகிறோம். இதை இந்த ரேடியேஷன்ஸை கொடுத்தா எல்லா கிருமிகளும் கொல்லப்படும். அப்போ ஒரு இதய அறுவை சிகிச்சையோ அல்லது மூளை ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த சர்ஜிக்கல் எலமெண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துவோம். ஸோ ரொம்ப சிம்பிள். டயக்னோஸ் தெரப்பி ரேடியோ சோடியம்னாவே என்னது ஹார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறங்க, ரேடியோ அயோடின்னா தைராய்டு ஞாபகம் வச்சு கழுத்தை ஞாபகம் வச்சுக்கிறங்க, ரேடியோ அயன ரத்த சோகை ஞாபகம் வச்சுக்கிறங்க, ரேடியோ பாஸ்பரஸ் ஸ்கின் டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கிறங்க, ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கிறங்க, ரேடியோ கோபால்ட் அண்ட் RM198னா கேன்சர் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் எலமெண்ட்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இதோட தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.